Hello children, welcome back to our channel Rumika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸசைஸ் 3.1 பார்க்கலாம். இந்த யூனிட் டேட்டா ஹேண்ட்லிங்க்கு ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதை வாட்ச் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் ஹைட்ஸ் ஆஃப் எனி 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் யுவர் கிளாஸ். ஸோ நம்மளாம் ஏதாவது ஒரு 10 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், ஹைட் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த யூனிட்டில் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ சென்டிமீட்டரில் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஃபீட் மெஷர்மெண்ட்டில் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சென்டிமீட்டரில் தான் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ லெட் அஸ் assume heights in centimeter of 10 students of our class. ஸோ அஷ்யூம் பண்ணிவிட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் எடுத்துட்டு அதிலிருந்து நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேஞ்சுக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். ரேஞ்சோட ஃபார்முலா என்னது? ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ சொல்யூஷன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 130, 132, 135, 137, 139, 140, 142, 143, 145, 148. ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் இது எடுத்தாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது எல்லாமே நான் வந்து சென்டிமீட்டரில் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போது இதுலேருந்து நம்ம ஹையஸ்ட் வேல்யூவும் லோயஸ்ட் வேல்யூவும் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணலாம். ஹையஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு, இதில் எது ஹையஸ்ட்டாக இருக்குது? 148 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு லோயஸ்ட் வேல்யூ எழுதலாம். லோயஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு, எது லோயஸ்ட் வேல்யூ? 130 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ரேஞ்ச் ஃபார்முலா போடலாம். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு 148 மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ வந்து என்னது? 130. இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணோன்னா நமக்கு 18 வரும். ஸோ 18 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் அப்போது நமக்கு ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நீங்கள் என்ன வேல்யூஸ்னாலும் எடுத்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். Question number 2 பாருங்கள். Organize the following marks in a class assessment in a tabular form. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாஸ் அசஸ்மெண்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கிற மார்க்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்மளை ஆர்கனைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒரு டேப்லர் ஃபார்முக்கு ஆர்கனைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து சம் கொஸ்டின்ஸ் வந்து ஆஸ்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டேப்லர் காலமில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து என்னென்ன காலம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா மார்க்ஸ். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே மார்க்ஸ். ஸோ அந்த மார்க்ஸ் போட்டுக்கிட்டேன். அந்த மார்க்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? டேலி மார்க்ஸ் எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே வந்து ஃப்ரீக்குவன்சி. ஓகேவா? ஸோ இந்த மூணும் நம்ம எழுதிடணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மார்க்ஸ், டேலி மார்க்ஸ், ஃப்ரீக்குவன்சி எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் எழுதணும்னா, அசெண்டிங் ஆர்டரில் அவங்க கொடுத்துருக்கிற மார்க்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அசெண்டிங் ஆர்டரில் இந்த நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? ஸ்மால் டு பிக். ஸோ இருக்கிறதுலே என்ன ஸ்மாலாக இருக்குது? 1. ஸோ 1.
1, 1 எத்தனை டைம்ஸ் இருக்குது? ஒன்லி 1 டைம் தான் இருக்குது. ஸோ 1. 2 நெக்ஸ்ட் வந்து 2. 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2, 2. 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 டைம். ஸோ 3. 4 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 1, 2, 3. 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 5 டைம்ஸ். ஸோ 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் 6 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 ஸோ 1, 2, 3, 4. 7 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 1, 2. 8 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 டைம். 9 1 டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சொல்யூஷன். First we have to arrange in ascending order அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த நம்பர் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபாலோயிங் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா, அது எல்லாத்தையும் நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் டேப்லர் காலமில் ஃபில் பண்ணலாம். ஸோ இதுக்கு டேலி மார்க்ஸ் வந்து நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்க்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 இருக்குது. ஸோ 1 மார்க்ஸ் ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு காலமில் எழுதிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ நீங்கள் தான் இப்போது டேலி மார்க்ஸ் போட போகிறீங்க. ஓகேவா? டேலி மார்க்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி நீங்கள் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. Here the 1 is 1 time. So 1. And the frequency is 1. Then the 2 is there 2 times. So 2. And the frequency is 2. For 3, it's 1 time. So 1. And the frequency is 1. For 4, there are 3 4s. So 3. The frequency is 3. Next, 5. So the 5 is 5 times there. So 1, 2, 3, 4, 5. So the frequency is 5. Next, 6. So the 6 is 4 times. So 1, 2, 3, 4. So the frequency is 4. Then 7. 7 is 2 times there. So 1, 2. And the frequency is 2. 8. So there's 8 1 time. So 1. The frequency is 1. And then 9. So the 9 is there 1 time. So the frequency is 1. ஓகே சில்ட்ரன், ஒன்ஸ் அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மார்க்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மார்க்ஸ்க்கு தான் நம்ம டேலி மார்க்ஸ் எழுத போகிறோம். ஸோ 1 ஃபஸ்ட்டு 1 இருக்குது. நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கோம் இல்லையா, அதில் 1 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? ஒன்லி 1 டைம் வந்திருக்கு. அப்போ 1. அப்போ 1 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து 1. நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் வந்து எத்தனை 2 இருக்குங்க? 2 இருக்குது. அப்போது 2 லைன்ஸ் ட்ரா பண்ணணும். அப்போ 2 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து 2. நெக்ஸ்ட்டு 3 எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ 1 டேலி மார்க் 1, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டும் 1. நெக்ஸ்ட்டு 4 எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? 1, 2, 3. அப்போது 3 பார்ஸ் வரையணும். இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 மார்க்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 வந்து எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்க? 5 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ 5 எழுதுகிறப்ப நம்ம டேலி பாக்ஸ், அதாவது டேலி மார்க்ஸில் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். 4 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு 5th லைன் வரப்போ இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிடணும். ஸோ டேலி மார்க்ஸ் இந்த மாதிரி போட்டுருவோம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6 வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க? 4 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ 4 பார்ஸ் வந்து ட்ரா பண்ணிடுவீங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 6 மார்க் எடுத்தவங்க வந்து 4. நெக்ஸ்ட்டு 7 வந்து பாருங்கள் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க.
ஸோ 2 bars வந்து ட்ரா பண்ணணும். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2. ஸோ அப்போ 7 மார்க்ஸ் வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 8 and 9 வந்து ரெண்டுமே 1 தான் எடுத்திருக்காங்க பாருங்கள். ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் எடுத்திருக்காங்க. 8 மார்க்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க, 9 மார்க்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரே ஒரு பார் தான் போடணும். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டுலேயுமே வந்து 1. ஸோ 8 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்டும் ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க, 9 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்டும் ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்காங்களா, அதுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு, ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ விச் நம்பர் இஸ் த ஹையஸ்ட்? அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவில் எது ஹையஸ்ட்டாக இருக்குது? 9 ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போது த highest number is 9. The highest number is 9. ஓகேவா, நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? which number is the lowest அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது lowest? 1 தான் lowest. அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் the lowest number is 1. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா? ஸோ ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹையஸ்ட் நம்பர் எழுதணும், ஹையஸ்ட் வேல்யூ எழுதணும். ஸோ த ஹையஸ்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னது? நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு 9. லோயஸ்ட் வேல்யூ என்னது? 1. ஸோ த லோயஸ்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? The highest observation minus the lowest observation. ஓகே, ஹையஸ்ட் வேல்யூ எப்படின்னாலும் சொல்லிக்கலாம், ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு 9 இருக்குது, மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ வந்து 1 இருக்குது. 9 minus 1 வந்து என்னது? 8. ஸோ அப்போது ரேஞ்ச் வந்து 8. ஸோ அவங்க கேட்டிருக்க தேர்டு கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. ஃபோர்த்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அரித்மெட்டிக் மீனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? சம் ஆஃப் ஆல் த அப்சர்வேஷன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ அரித்மெட்டிக் மீன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் by number of observations. ஸோ சம்னா எல்லாத்தையும் அடிஷன் பண்ணணும். ஸோ இது கொடுத்துருக்காங்க இல்லையா, எல்லா அப்சர்வேஷன்ஸையும் நம்ம எழுதிக்கலாம். 4 + 6 + 7 + 5 + 3 + 5 + 4 + 5 + 2 + 6 + 2 + 5 plus 1 plus 9 plus 6 plus 5 plus 8 plus 4 plus 6 plus 7 divided by 20. ஸோ இந்த எல்லா அப்சர்வேஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 100 வரும். 100 by 20. ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிள்ஸில் 1 2 is to 5 2s are 10. ஸோ 5. அப்போ therefore arithmetic mean is equal to 5 is the answer. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.